ஃப்ரெண்ட் மேரேஜ்க்காக ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன். மார்னிங் 9:30க்குலாம் வந்து மண்டபம் போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். ஸோ மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் ஸ்டேவாக இருக்கணும், ஒரு டீப் ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா மட்டும்தான். நீங்கள் எப்போதுமே வந்து காம்பேக்ட் பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பிராண்ட் அண்ட் என்ன ஷேடில் வந்து ஃபவுண்டேஷன் வாங்குறீங்களோ அது மேக்கப் அப்படின்னாலே எப்போயுமே வந்து காஜல், ஐலைனர், லிப் பாம் இது மூணுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ரீசன் உண்டு. அந்த ரீசனை நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்ப்பீங்க. ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் மேரேஜ்க்காக ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன். மார்னிங் 9:30க்குலாம் வந்து மண்டபம் போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். ஸோ மார்னிங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. லாஸ்ட் ஒரு 15 டேஸாகவே எனக்கு வந்து கோல்டு இருந்தது. அதை ஃபாலோ பண்ணி ஃபீவரும் வந்துருச்சு. இப்போ தான் வந்து அதில் வந்து கொஞ்சம் க்யூர் ஆகி வந்திருந்தேன். ஸோ ஃபேஸ் வந்து டல் அண்ட் டயர்டாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணிக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேருக்கு சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிட்டேன். இது வந்து மார்னிங்கே வெளியே போகிற மாதிரி இருந்ததுனால சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிட்டேன். சன்ஸ்க்ரீன் போட்டு ஸ்கின் கேரையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். டே டைமில் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுப்பேன். மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் ஸ்டேவாக இருக்கணும், ஒரு டீப் ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா மட்டும்தான் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அப்படியே வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்து இந்த டயர்ட் ஃபேஸை கவர் பண்ணி லைட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதுனால சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அப்படியே எப்பவும் போல் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் பவுடர். நீங்கள் எப்போதுமே வந்து காம்பேக்ட் பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பிராண்ட் அண்ட் என்ன ஷேடில் வந்து ஃபவுண்டேஷன் வாங்குறீங்களோ அதே பிராண்ட் அண்ட் அதே ஷேடில் காம்பேக்ட் பவுடர் வாங்கிக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் அண்ட் ஃபவுண்டேஷனும் அதே தான். எனக்கு வந்து மேக்கப் அப்படின்னாலே எப்போயுமே வந்து காஜல், ஐலைனர், லிப் பாம் இது மூணுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் அண்ட் காஜல் போட்டுட்டு அப்படியே லிப் பாமும் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தலையை சீவி பின்னணும். நான் ஆல்ரெடி எடுத்து சீவி பின்னி தான் வந்து கொண்டை போட்டு வச்சுருந்தேன். ஸோ சீக்கிரமே வந்து தலையும் சீவி பின்னியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜுவல்ஸ் என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் வந்து பார்த்து போட்டுட்டு இருந்தேன். கம்மல் போட்டுட்டு அப்படியே பொட்டு வச்சுட்டு செயின், வளையல் இதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அதுவும் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பூ கொடுத்துருந்தாங்க. நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பூலாம் வந்து அவ்வளோவா வைக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு ரீசன் உண்டு. அந்த ரீசனை நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்ப்பீங்க. ஃபைனலி வந்து மேரேஜுக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் ஒரு 9:30 போலலாம் வந்து கரெக்டாக மண்டபத்துக்கு போயாச்சு. 1:00 போல் அங்கே மண்டபத்துலேருந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருந்தோம். வரும்போது வழியில் பாதி தூரம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது. மீதி பாதி தூரம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் வந்து செம்ம கூலிங்காக சேஞ்ச் ஆகி தூறலுமே வந்து போட ஆரம்பிச்சிட்டு. ஸோ வரும்போது இப்படி தான் வந்து இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங்கே கிளம்பி போயிட்டு வரும்போது உடம்பு வந்து நல்லாவே டயர்ட் ஆகிட்டு, ஏற்கனவே வேறு ஃபீவரோட வேறு இருந்தேன்னா, ஸோ போயிட்டு வர்றதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து உடம்பு ஃபியூஸ் போயிடுச்சு. பாதி தூரம் தான் வெயில் இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து ரொம்ப பயங்கரமாக வெயில் அடிச்சிருந்தது. எப்போயுமே வீட்டில் இருந்துட்டு வெளியே போகுது அப்படின்னாலே எப்போயாச்சும் 1 or 2 டேஸ் தான் வெளியே போவோம். ஆனால் அந்த 1 or 2 டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேன் ஆகிடுவோம். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி வெயில் அடிக்குது. என்னத்தன்னு சொல்ல, ஆல்ரெடி ஃபீவர் டயர்டில் போயிட்டு வந்ததுனால திரும்பவுமே வந்து ஃபீவர் வரா மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டு, சரி ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போதான் வந்து
வந்து என்னோட பெரிய ஸ்ட்ரகிளே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. காலையில போகும்போது பூ வச்சுட்டு போனேன்னா, அந்த பூவ எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு நீங்களே வந்து பார்ப்பீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனா, இந்த மாதிரி நான் பூலாம் வந்து அவ்வளவா வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து மோஸ்ட்லி நான் பூ வைக்க மாட்டேன். அப்படியே வச்சாலும் அதிகமா வந்து வைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து பூ மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படியே வைக்கிறதுனால ரோஸ் மாதிரி தான் வந்து வைப்பேன். அதுதான் எனக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் ரீசன் வந்து இதோ என்னோட முடி தான். எனக்கு முடி வந்து ரொம்ப அதிகமா வந்து ஸ்டெப்பா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஒரு 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே எனக்கு வந்து முடி வந்து கொட்டி வளர ஆரம்பிச்சது. அப்பையிலருந்து கொட்டி கொட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து முடி வந்து ஒண்ணு சேர்ந்த மாதிரி இல்ல. பட் எல்லா முடியுமே வந்து ஈவனா இல்லாம ஸ்டெப்பா வந்து முடி இருக்கிறதுனால, காத்துல நம்ம போயிட்டு வரும்போது அந்த முடியே வந்து நெறையா வந்து நாட்டு விழுந்தா மாதிரி ஆயிரும். இதுல நான் பூ வேற வச்சுட்டு போனேன் அப்படின்னா, அந்த பூவுல சுத்தி சுத்தி முடி வந்து ரொம்ப அதிகமா வந்து சிக்காயிரும். அந்த பூவ எடுக்கிறதுக்குள்ள அவ்ளோ முடி வந்து உடையிற மாதிரி இருக்கும். ஒரு வழியா பொறுமையா உட்காந்து பூவ எடுத்துட்டு, நெக்ஸ்ட் ரீஃப்ரெஷ் ஆகி ரெஸ்ட் மோடுக்கு போயாச்சு. என்னோட ரெகுலர் சிம்பிள் மேக்கப் அப்படின்னா, அது வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். See you on the next video. Bye.